கால் வலிக்குது. கால் ரொம்ப வலிக்குது. கால் வலிக்குதா? அங்க தாயில கேளுங்க. ஏடி ரொம்ப வலிக்குதாடி? அம்மா இல்லம்மா. அம்மா என்னடா டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னேன்ல. அம்மா பேசிட்டுதாம்மா வரேன். போய் கூட்டிட்டு வாடா போடா. ஐயோ கால் சரியடி. உங்களுக்கு இங்க தான் வலி. கால காமிடி. ஐயோ ஒண்ணல்ல வலிக்குதே. ஐயோ உள்ள காட்சி போட்டு வலியில குடிச்சிட்டு இருக்காளே. ஐயோ ரொம்ப வலிக்குதாடி. ஐயோ வலிக்குதுமா. டாக்டர் வந்துருவாங்க, நீ பதட்டப்படாத. ராதிகாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. நின்னுகிட்டு தண்ணடி இருந்த எப்படி கீழே விழுந்த? ஐயோ அம்மா, ரஜினி கிளம்புறாங்கற பதட்டத்துல கால் தடுக்கி விழுந்திருக்காமா இவ. இந்த வலியை கொஞ்சம் பொறுத்துக்கோ ராதிகா. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க. ஐயோ அவளுக்கு வலி தாங்க முடியல போல இருக்கு. டாக்டர் வராம இருந்தா நல்லா இருக்குமே. ராதிகா அம்மா. ஐயோ நீ கோயிலுக்கு போற நேரத்துல இப்படி ஆயிடுச்சடி. பரவாயில்லம்மா, கொஞ்சம் லேட்டா போய்க்கிறேன். நீ கோயிலுக்கு போகவே முடியாது. அம்மா டாக்டர் இப்ப வந்துருவாங்க. ஐயோ வலிக்குதே. ஐயோ அக்கா நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னல்லக்கா, நீ கிளம்புக்கா. ஏய், நீ இப்படி இருக்கும்போது என்னால எப்படி தனியா போக முடியும்? அம்மா டாக்டர் வந்துட்டாங்க. வாங்க டாக்டர் வாங்க. அம்மா ஐயோ ஓ, இவங்க தான் டாக்டரா? அப்ப கண்டிப்பா ஏதோ நாடகம் இருக்கு. அம்மா கால் பண்றேன்னு சொல்றேன்லம்மா. பார்த்திபா, சரி நான் கூப்பிடுறேன், வை. ராதிகா என்ன கூட இருக்க சொல்றா. அவளை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டமா இருக்கு பார்த்திபா. இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, உனக்கு தானே பரிகாரம் பண்ணணும், அதனால நீ கிளம்பு. இப்பதான் அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஆனா கண்டிப்பா என்னால வர முடியாது. ஏங்க? நான் சொன்ன கேளு பார்த்திபா. அதுக்கேங்க உள்ளதா இருக்கா? சாரிமா, லேட் ஆயிடுச்சு. பார்த்திப சொன்னாமா. இப்ப ராதிகாவுக்கு எப்படி இருக்கு? இப்போ ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கா. ஆனா கொஞ்சம் பயந்துட்டா, அதான் அவ கூட இருந்துட்டு வரேன். கமலா என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? ஆரத்தி எடு. என்ன? எப்போ உனக்காக யோசிச்சு உனக்காக வாழ போற? நீ எப்போ இந்த மாதிரி பேசுறதை நிறுத்த போற? என்கிட்ட இப்படி பேசுறதை விட்டுட்டு போய் ராதிகாவை பாரு. நான் ராதிகாவை பாத்துக்கிறேன், அது என் கடமையும் கூட. அதே மாதிரி மனைவியா உனக்கும் கடமைகள் இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. அரவிந்த், ராதிகா பயந்துருக்கிறா, அவ கூட இருந்து என்ன ஏதுன்னு கேட்டு சரி பண்ணணும். என்னால அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் ரஜினி. அப்படி இல்ல அரவிந்த். ராதிகாவோட உடம்புக்கோ உயிருக்கோ பிரச்சனை வந்தா அவளை காப்பாற்ற வேண்டிய உரிமையும் கடமையும் முதல்ல எனக்கு தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி புருஷன் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சா அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முதல்ல அவன் பொண்டாட்டிக்கு தான். அதை நீ ஏத்துக்கிறியா? புரியுது அரவிந்த், ஆனா ப்ளீஸ் ரஜினி, நான் விருப்பத்தோட தாலி கட்டிக்கல, இது புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னு ஆரம்பிச்சிடாத. நான் சொல்ற உண்மையை மட்டும் ஏன் யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க?
ஏன்னா அது முழுக்க முழுக்க உண்மை இல்லைன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். உனக்கு கூட. பார்த்திபனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆனாதான் உன் மனசுக்குள்ள இருக்க உண்மையை நீ ஒத்துப்பியா ரஜினி? அரவிந்த், இதோ இப்ப துடிக்கிற பாத்தியா? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும்னா பேச்சு கூட உன்னை தாங்கிக்க முடியல பாத்தியா? இதுதான் நிஜம். ஓ ரஜினி, பார்த்திபன் மேல எனக்கு கோவம் இருக்கு. ஆனா அவன் உன் மேல வச்சிருக்க அன்பை நான் மதிக்கிறேன். இப்பயாச்சும் நான் சொல்றதை கேளு ரஜினி. போ. சரி, நான் அம்மா கிட்டயும் ராதிகா கிட்டயும் சொல்லிட்டு போறேன். எல்லார்கிட்டயும் நான் சொல்லிக்கிறேன். இப்ப போய் நீ பேசினா வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். நீ இப்படியே கிளம்பு. பார்த்திபன் வீட்டுக்கு போயிட்டானா அங்கேயும் பிரச்சனை தான் வரும். நீ கிளம்பு. அதை நான் கொடுத்துக்கிறேன். என்ன ராதிகா, கவனமா இருக்க வேணாமா? சாரி, லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அதான் உன்னை ஒரு இடத்துல இருன்னு சொன்னேன். நான் இங்க இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். உங்களை பார்க்கணும் தான் அங்க வரேன். அதான் நான் இங்க வந்து உன்னை பார்த்துட்டு போறேன்னு சொன்னேன்ல. இங்க கசகசன்னு ஒரே கூட்டமா இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி, என்ன பயம் உனக்கு? டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்க? அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு, நான் உன் கூட இருக்கேன். எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு. நீங்க இங்கெல்லாம் இருக்க வேண்டாம். மாமாவும் அந்த பார்த்திபனும் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களையும் நினைச்சுக்க போறாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? வெளியே இருந்து பாக்குறவங்க சொல்லாட்டியும் நீயே சொல்லுவ போல இருக்க. ஏங்க, ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க நீங்க தங்குனா ஏசி கூட இல்ல. இங்க பாரு, நானே பரவாயில்லன்ற. உனக்கு என்ன? நீங்க பரவாயில்லன்னு சொன்னா அது உங்க பெருந்தன்மை. அதுக்காக நானும் சரின்னு சொல்ல முடியுமா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ரஜினி அக்கா கூட இருந்தாலே நான் சரியாயிடுவேன். அவளை வர சொல்லுங்க. என்னை விட அவ முக்கியமாயிட்டாளா உனக்கு? அப்படி யார் சொன்னா? என்னமோ இப்ப எனக்கு அவ கூட இருக்கணும் போல இருக்கு. அவ இல்ல, பார்த்திபன் வீட்டுக்கு போயிட்டா.